ஹலோ கோடஸ். ப்ரோகிராமிங்ன்றது சின்டாக்ஸை மெமரைஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, அதுக்கும் மேலே ப்ரோகிராமிங்ன்றது திங்கிங் பேட்டர்ன்ஸ் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். இந்த வீடியோவில் எப்படி எந்த ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்னாலும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்ன்றதை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கோட் குரல். வாட் இஸ் ப்ரோகிராமிங்? ப்ரோக்ராம்னா என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கம்ப்யூட்டர்ன்றது கொடுக்குற வேலையை செய்கிற ஒரு மிஷின். எப்படி சிட்டி டிவியை போடுனா போட்டுருவாரோ அந்த மாதிரி தான் கம்ப்யூட்டர். கொடுக்கறத மட்டும்தான் செய்யும், அதுக்கு மேலேயும் இல்லை, அதுக்கு கீழேயும் இல்லை. இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்றது ஒரு கம்யூனிகேஷன் டூல் மட்டும்தான். எப்படி ஹியூமன்ஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். நம்ம கொடுக்குற டாஸ்க்ஸை கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிற வேலையை தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பண்ணும். இதுக்கு தான் சி, பைத்தான், ஜாவான்னு எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸும் இருக்குது. இது எல்லாமே ஒரே வேலையை தான் செய்யும், ஆனால் சின்டெக்ஸ் தான் மாறும். எவ்ரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஷேர் சேம் கான்செப்ட்ஸ். இன்புட், ப்ராசஸிங், அவுட்புட். இந்த ஃப்ளோவை தான் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸும் ஃபாலோ பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு ஏடிஎம்மாக இருந்தாலும் கால்குலேட்டராக இருந்தாலும் ஃப்ளோ ஒன்று தான். எப்படின்னா, இன்புட்டை கொடுக்க போகிறோம், அதுக்கான லாஜிக்கை ப்ராசஸ் பண்ண போது, அவுட்புட்டை ஷோ பண்ண போகுது. இந்த ஒர்க்கிங் ஃப்ளோவை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா சின்டாக்ஸ்லாம் ரொம்பவே ஈஸி. கோர் கான்செப்ட்ஸ். இப்போ நான் சொல்ல போகிற இந்த 4 முக்கியமான கான்செப்ட்ஸ் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதை கற்றுக்கிட்டாலே எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸையும் கற்றுக்கலாம். வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ்ன்றது கண்டெய்னர் மாதிரி. இது வேல்யூ ஸ்டோர் ஆகியிருக்கிற லொக்கேஷனோட நேம். இங்கே வேல்யூ சேஞ்ச் ஆகலாம். இங்கே தரப்போகிற நேம் மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 10ன்னா எக்ஸோட வேல்யூ 10ன்னு புரிஞ்சுக்கக்கூடாது. அது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, மீனிங்ஃபுல்லான நேமான ஏஜ் மாதிரி ஒரு கண்டெய்னரில் 10 ஸ்டோர் ஆகியிருக்குன்னு புரிஞ்சுக்கணும். கண்டிஷன்ஸ். இதை வச்சு தான் கம்ப்யூட்டர் டிசிஷன்ஸை மேக் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு இஃப் ஏஜ் கிரேட்டர் தென் 18னா பிரிண்ட் அடல்ட். இப்படி இருந்துச்சுன்னா கம்ப்யூட்டர் ஃபர்ஸ்ட் கண்டிஷனை செக் பண்ணும். இங்கே தான் பூலியன் திங்கிங்கை யூஸ் பண்ணணும். அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூவாக இருந்தால் ஒரு எக்ஸிக்யூஷன், ஃபால்ஸாக இருந்தால் ஒரு எக்ஸிக்யூஷன். இந்த மாதிரி இஃப் எல்ஸ், எல்ஸ்ன்னு நிறைய இருக்கு. லூப்ஸ். ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப செய்கிறது தான் லூப். இது நிறைய டைமை சேவ் பண்ணும். பட் சரியாக யூஸ் பண்ணலைன்னா ஒரே கோட் 100 தடவை ரன் ஆகியிருக்கும். லூப்பில் முக்கியமாக 3 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். வேர் டு ஸ்டார்ட், வென் டு ஸ்டாப், ஹவு டு மூவ். எக்ஸாம்பிளுக்கு ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1,6ன்னு இருந்தால் பிரிண்ட் ஐ. இதை வச்சு அந்த 3 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணி பார்க்கலாம். வேர் டு ஸ்டார்ட். இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 1. ஏன்னா ரேஞ்ச் கொடுக்குற ஃபர்ஸ்ட் வேல்யூல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். வென் டு ஸ்டாப். இங்கே ரேஞ்ச் எங்கே முடியும்? 6. ஆனால் ரேஞ்சில் லாஸ்ட் எலிமெண்ட்டை -1 பண்ணணும். ஸோ 5ல் ஸ்டாப் ஆகும். ஹவு டு மூவ். இந்த லூப்புக்குள்ளே எக்ஸ்ட்ரா கண்டிஷன்ஸ் எதுவுமே கொடுக்காம வெறும் பிரிண்ட் தான் இருக்குது. ஸோ இது 1 by 1 ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸை பிரிண்ட் பண்ணும். இப்படி தான் லூப்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபங்க்ஷன்ஸ். நம்ம கோடில் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ண போகிற கோடை ஒரே ஃபங்க்ஷனில் டிஃபைன் பண்ணிட்டா அதை தேவைப்படுற இடத்துல கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதனால ஒரே கோடை எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுற தேவையை தவிர்க்கலாம். எக்ஸாம்பிள் def add a, b return a plus b. இது ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் தான். ஏ அண்ட் பியை அக்செப்ட் பண்ணி வேல்யூஸை ஆட் பண்ணி ரிசல்ட்டை தரும். இதை தேவைப்படுற இடத்துல ஆட்னு கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே கொஞ்சம் பெரிய கோடாக இருந்துச்சுன்னா அதை ஒவ்வொரு டைமும் யூஸ் பண்ண முடியாதுல்ல, அதுக்கு தான் ஃபங்க்ஷன்ஸ். ஹவு டு ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் கோட். கோட் ரீடிங். கோடை படிக்கிறதுக்கான முக்கியமான 3 ஸ்டெப்ஸ் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட், இந்த கோடோட பர்பஸ், அதாவது கோல் என்னன்னு தெரியணும். செகண்ட், ட்ராக் வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ் எங்கெல்லாம் போகுது அண்ட் அது எப்படி சேஞ்ச் ஆகுன்றத ப்ராப்பராக நோட் பண்ணணும். தேர்ட், ட்ரை ரன். ட்ரை ரன்ன்றது பென் பேப்பர் யூஸ் பண்ணி கோடை நம்மளே சால்வ் பண்ணி பார்க்குறது. வேரியபிள்ஸில் நடக்கிற சேஞ்சஸை ட்ராக் பண்ணுறதுக்கு டேபிள்ஸை யூஸ் பண்ணலாம். இப்படி கோடை இன்னும் சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். வை பிகினர்ஸ் ஃபர்கெட் கோட். மோஸ்ட் பிகினர்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸை மட்டும் பார்க்குறது அண்ட் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறது. நீங்கள் அப்படி இல்லாமல் இப்போ நான் சொல்ல போகிறத நல்லா கேளுங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு இல்லை, நீங்கள் புதுசாக எதை கற்றுக்கணும்னு நினச்சாலும் அதுக்கு இந்த பிரமிடை ஃபாலோ பண்ணணும். நீங்களாக ஓனாக படிக்கிறதுக்கு வெறும் 5 to 10% தான் ஹெல்ப் ஆகும். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறது 20%, மற்றவங்களோட டிஸ்கஸ் பண்ணால் 50%, அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா 75% அண்ட் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா 90%. அதை தான் நாங்களும் பண்ணுறோம், நீங்களும் அதையே தான் பண்ணணும். இதுலேயே பேட்டர்ன் ரெகக்னிஷனும் இருக்குது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரோக்ராமர் எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னா, அவங்க ப்ராப்ளம்ஸை லூப்ஸாவோ கண்டிஷன்ஸாவோ பார்க்க மாட்டாங்க, அவங்க பேட்டர்ன்ஸாக தான் பார்ப்பாங்க. இதுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸை நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கணும்னு தேவையே இல்லை.
அட்லீஸ்ட் பார்த்தாலே பேட்டர்ன்ஸை ஐடென்டிஃபை பண்ண முடியும். லைக் கவுண்டிங், ஃபில்டரிங், அக்குமுலேஷன் எக்ஸெட்ரா. எக்ஸாம்பிள், சம் ஆஃப் அரேஸ், கவுண்ட் வவுல்ஸ், ஃபைன் மேக்ஸ், இது எல்லாமே சேம் பேட்டர்ன் தான். இது எல்லாமே எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ட்ராவர்ஸ் பண்ணி செக் பண்ணணும். கரெக்ட் ப்ராக்டிஸ் சிஸ்டம். மணிக்கணக்காக ஒரே ப்ரோடிங் ப்ரோக்ராமில் உட்காராம 20-20-20 ரூலை ஃபாலோ பண்ணணும். எப்படின்னா, எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தாலும் 20 மினிட்ஸ் லேர்ன், 20 மினிட்ஸ் கோட், 20 மினிட்ஸ் டீபக் பண்ணணும். லாங் டேர்ம் மெமரிக்கு டே 1ல் ஒரு கான்செப்டை புதுசாக கற்றுக்கிட்டிங்கன்னா அதையே திருப்பி டே 3ல் ரிவைஸ் பண்ணணும். அண்ட் திருப்பி ஒரு டே 7ல் ரிவைஸ் பண்ணணும். இது லாங் கேப்க்கு அப்புறமா ரிப்பீட் பண்ணுறதை விட பெட்டர். பில்ட் டைனி ப்ராஜெக்ட்ஸ். எடுத்த உடனே பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஜம்ப் ஆகாமல் நம்பர் கெஸ்ஸிங் கேம், கால்குலேட்டர், பாஸ்வேர்ட் செக்கர் மாதிரி ப்ராஜெக்ட்ஸை பில்ட் பண்ணி பேசிக்ஸில் ஸ்ட்ராங் ஆகணும். லேர்னிங் எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இன் ஃபியூச்சர். நீங்கள் ஃபியூச்சரில் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு நினச்சாலும் நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் சேம் லாஜிக் தான், பட் டிஃப்ரெண்ட் சின்டாக்ஸ். அப்போ எப்படி படிக்கணும்னா, கம்பேர் நோன் லாங்குவேஜ் டு நியூ ஒன். உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜோட கம்பேர் பண்ணி படிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு, எப்படி பைத்தானில் நமக்கு தெரிஞ்ச ஃபார் லூப்பை ஜாவாவில் கம்பேர் பண்ணி படிக்கிறோமோ அப்படி. லாஸ்ட்டாக ஒரு குட்டி ரோட் மேப். லேர்ன் சின்டாக்ஸ் பேசிக்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் கோர் கான்செப்ட்ஸ், பிகினர் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுங்க, கம்பேர் வித் நோன் லாங்குவேஜ், பில்ட் ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸ். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் போக போக ஈஸியாகிருமா கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை, அதுவே பழகிடும். சும்மா சொன்னேன், ப்ராக்டிஸ் பண்ணால் நிஜமாவே ஈஸி தான். அண்ட் அவள் தான் கூட உங்கள் கோடிங் ஜர்னிக்கு எங்களோட வாழ்த்துக்கள். அண்ட் இதே மாதிரி மோர் கண்டென்ட்ஸ்க்கு மறக்காமல் கோட் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.